ராசிபுரம் பச்சையப்பன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாரம்பரிய உடையில் வந்து சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டபடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சாக்கோட்டம், உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் அருகே கல்குவாரியில் பாறைக்கடியில் சிக்கிய தொழிலாளி 3 நாட்களுக்கு பின் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். செட்டிக்குளத்தில் உள்ள கல்குவாரியில் சனிக்கிழமை மாலை வெடிவைத்தபோது ஏற்பட்ட மண்சரிவில் பாரத், சக்கரவர்த்தி ஆகியோர் சிக்கிக் கொண்டனர். இதில் பாரத் காயமின்றி மீட்கப்பட்டார். சக்கரவர்த்தி பாறைக்கடியில் சிக்கிக் கொண்ட நிலையில் தீயணைப்பு வீரர்களின் தீவிர முயற்சியால் 3 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காற்றாலை இயந்திரம் ஏற்றிச் சென்ற ட்ரெய்லர் லாரி தடுப்புக்கட்டை மீது மோதி விபத்திற்குள்ளானதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் இருந்து 84 டன் எடை கொண்ட காற்றாலை இயந்திரத்தை ஏற்றிக்கொண்டு ட்ரெய்லர் லாரி ஒன்று தூத்துக்குடிக்கு சென்றது. மாவிடந்தல் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்புக்கட்டையின் மீது லாரி மோதியதால் காற்றாலை சாலையில் விழுந்து சேதமடைந்தது. இதனால் சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல்நோக்கு பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு வழங்க கோரியும் பணிச்சுமையை குறைக்க கோரியும் போராட்டம் நடைபெற்றது. பணி நீக்கம் செய்யப்பட்ட 140 பேரை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி மருத்துவமனையின் நுழைவாயிலில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். இதனால் மருத்துவமனையில் தூய்மை பணி, நோயாளிகளை அழைத்து செல்வது போன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மயில்களை வேட்டையாடி 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பலநாடு குளம் அருகே தனியாருக்கு சொந்தமான தென்னை மர பண்ணையில் கார் ஒன்று நிற்பதை பார்த்த காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தினர். அப்போது காரில் நாட்டு துப்பாக்கி, டார்ச் லைட், பாதரச குண்டுகள் மற்றும் இறந்த நிலையில் 3 மயில்கள் இருந்தன. இதையடுத்து காருடன் சேர்த்தவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மயிலை வேட்டையாடிய கருப்பசாமி, திருப்பதி, கார்த்திக், பரத்குமார், கருப்பையா உள்ளிட்டோரை கைது செய்தனர். புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட மாணவர்கள் அனுமதி கோரிய நிலையில் கல்லூரி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி வாயிலில் அமர்ந்து நிர்வாகத்தை கண்டித்து முழக்கமிட்டனர். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கல்லூரியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் எதிரொலியாக கொண்டாட்ட நிகழ்விற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் களம் தொடர்பான கேள்விகளுக்கு தை பிறந்த பிறகுதான் அனைத்தும் சொல்ல முடியும் என்று கூறினார். அனைத்தும் தை பிறந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திபோரா மாவட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படையினர் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு வீரர் உயிரிழந்தார். மதார் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் நள்ளிரவில் தீ பற்றியது. இதில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்ற வீரர் உடல் கருகி உயிரிழந்தார்.